மதிப்புக்குரிய சீமான் அவர்கள்ட்டையும் சீமான் வளர்த்து வைத்திருக்கும் எமது தமிழீழ பிள்ளைகள்கிட்டையும் ஒரு கேள்வி. இந்த இடத்துல விஜய் தான் 108 சீட்டை வச்சுட்டு எல்லா காலையும் விழுந்து பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. சரி, வாஸ்தவம் வச்சுக்குவோம். சொல்லிடி உங்க நொண்ணையும் போயிட்டு காங்கிரஸ்ல சேர்ந்துட்டான், இப்ப போதுமா வச்சு செஞ்சாச்சா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த இடத்துல சீமான் வெற்றி பெற்றுட்டார். வாழ்க்கையில நடக்காது, அது வேற விஷயம். ஒரு ஆசைக்கு வச்சுக்கலாம், வெற்றி பெற்றுட்டார். இந்த 2026 108 சீட் இருக்கு, 10 சீட்டு தேவை. எங்க போவீங்க மிஸ்டர் சீமான்? நீங்க போட்டி போட்ட டிஎம் கிட்ட போவீங்களா, ஏடிஎம் கிட்ட போவீங்களா, இல்ல எங்க போவீங்க? இல்ல மக்கள் வந்து பிஜேபி உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை வாக்குல தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க முதல் இடத்துல 108 சீட்ல. அப்ப பிஜேபி கிட்ட போவீங்களா, இல்ல காங்கிரஸ் கிட்ட போவீங்களா? இப்ப நீங்க சொல்லணும். காங்கிரஸ் கிட்ட போனா நாங்கெல்லாம் என்ன சொல்லுவோம் உங்களை? இப்ப நீங்க எல்லாம் கமெண்ட்ல என்கிட்ட கேக்குறீங்களே, இப்ப சொல்லடி உண்ட நொண்ணன் காங்கிரஸ் கிட்ட போயிட்டான், ஈழத்து எம் மக்களை அழிச்சவங்கிட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லி போடுறீங்கல்ல. நீங்க போனா என்ன சொல்லுவாங்க? கும்பிடுவாங்களா உங்கள? கொஞ்சுவாங்களா? அப்ப பிஜேபி கிட்ட போனா தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? டேய் நொன்ன, இதுக்கு தானே ஒண்ணு நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம், டிஎம் கிட்டே ஏடிஎம் கிட்டே தள்ளி விட்டு உன்ன தேர்ந்தெடுத்தோம், எங்களை நல்லா வாழ வைப்பேன், நீ ஏன்டா போய் அவங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டேன்னு தமிழ்நாட்டு மக்கள் கோவப்பட மாட்டாங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணு பண்ணணும், இதுக்கு எனக்கு பதில் சொல்லணும்.